So business name Pushpam Framework, category photo frames, location Dharmaburi, Rajikamal Foundation shop, 10 years and business together. Sports name Pavitra, children Rishan Astran, hobbies, pencil sketching together, craft work together, hometown Dharmaburi, 32 years Dharmaburi, body design major manufacturer in photo frames in all Tamil Nadu, number of companies. Key to success, quality, best price, and on-time delivery. Flow system. Good morning all. Thanks for the opportunity. In the business in the start பண்ணாரு. நாங்க இந்த ஃபீல்ட்ல 50 வருஷமா இருக்கோம். நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டு இந்த ஃபீல்ட்ல வந்து நான் 10 வருஷம் ஆகுது. நாங்க என்ன பண்றோம் இந்த கிளாஸ் ஃப்ரேம்ஸ் கண்ணாடி போட்டு ஃப்ரேம் அடிக்கிறது லேமினேஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். Collage frames, multi-frame photos. இந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுக்குற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கேட்குறோம் அந்த மாதிரி ஷேப்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது கவர் ஃப்ரேம். இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சின்ன ஃபோட்டோஸ் வந்து பெரிய ஃபோட்டோஸ் வரைக்கும் எந்த மாதிரி கேட்குறது இந்த மாதிரி பண்ணி தரலாம். இதுவும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் ப்ரீவ் மாட்டிக்கலாம், ப்ரீவ் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி கொலாஜ் ஃப்ரேம்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஒர்க்ஸ் இந்த சாமி படம் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பேக் லைட்டிங் ஃபோட்டோஸ் வந்துட்டு வெளியில் லைட் தெரியாமல் பேக் லைட் மட்டும் வர மாதிரி வரும். இறந்தவங்க படம் அப்புறம் கஸ்டமைஸ் இந்த மாதிரி டிசைன் பண்ணி பண்ணுறோம். சாண்ட்விச் ஃப்ரேம்ஸ் அக்ரிலிக் ஷேடிங் சென்டரில் வந்து ஒரு இதை வச்சு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி வெளியில் ஃப்ரேம்லாம் வராது. சிம்பிளாக அந்த இது மாதிரி ஷோப் மாதிரி வருவாங்க. மிரர்ஸ், ஃப்ரேம்ஸு, பாத்ரூம் கேபினட் கிளாஸஸ், ரவுண்ட் கிளாஸஸ், இந்த வாஸ்து கண்ணாடின்னு சொல்லுவாங்க, கான்வெக்ஸ் கிளாஸ் அது பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முரல் ஆர்ட் இது நாங்களே பண்ணுறோம். நீங்கள் எந்த மாதிரி டிசைன் கொடுத்தாலும் நாங்கள் இந்த மாதிரி முரல் ஆர்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஷேடோ பாக்ஸ் வித் லைட்டிங்கோடு பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதுக்கெலாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்டாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. மினியேச்சர் ஃப்ரேம் இருக்குது. இன்னொரு டிசைன் இது சும்மா இதுக்கு சாம்பிள் கிட் வந்துருக்கேன். இது நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா இந்த மேரேஜ் இது தாலி வச்சு செய்யணும், அப்புறம் குழந்தை தொப்புள் கொடி செய்கிறது நிறைய ஆர்டர் கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் இந்த ஷேடோ பாக்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தோம்னா டை கேஸ்ட் வந்து இந்த குழந்தைங்களோட கை கால்லாம் வச்சு செய்கிறது அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம். அரௌண்ட் டிஸ்ட்ரிக்ட் இங்கே சேலம், கிருஷ்ணகிரி, ஒசூருக்கு பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் 22 ஆஃபீஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆர்முகஜா ஸ்ட்ரீட்டில் இருக்குது, இன்னொன்று ராமகோட்டை ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் செஞ்ச ஒர்க்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4+3 feet ஃப்ரேம் இது லேமினேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம எஸ்கே கிளாசிக் பேக்கரிக்கு 3 பிரான்ச்சுக்கு நாங்களே செஞ்சு கொடுத்தோம். இது அந்த டைகாஸ்ட் மாடல் இது ஃப்ரேம் இது. இது வந்து மெடல் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் மெடல் வச்சு தான் செஞ்சு கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டைல் ஃப்ரேம் இது. இது கஸ்டமைஸாக என்ன சைஸில் நீங்கள் கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் ட்ரைனிங் இல்லாமல் சும்மா ப்ளைனாக உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் லைட் மட்டும் வச்சு கஸ்டமைஸாக செஞ்சு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டுடியோக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஃபோட்டோஸ் வந்து ஸ்டுடியோ ஸ்டூடியோ செஞ்சு இந்த மாதிரி தீம்ஸ் பேஸ் பண்ணி நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். இந்த மாதிரி தீம்ஸ் பேஸ் பண்ணி செஞ்சுட்ருக்கோம். இது எல்லாமே கஸ்டமைஸ் கேன்சல் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 3 சைஸ் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன சைஸ் நீங்கள் கேட்குறீங்களோ இந்த ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோவே கொடுத்தா கூட அது கேன்சல் பண்ணி தரலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வால் டெக்கர் இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் ஹாலில் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் கிஃப்டிங் மேரேஜ் கிஃப்டிங் இது எல்லாத்துமே நீங்கள் கொடுக்குறது சாமி கூட எல்லாமே எங்களோட
கடைக்கு விசிட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக விக்னேஷன் தெரியறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை எனக்கு தெரியும். நம்ம தீபா செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ஓட்டு ரேஸில் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமே கண்ணாடி ஃப்ரேம்ஸ் நாங்கள் அவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆயிருந்தது. ஒன்ஸ் பிஎன்ஐ வந்ததுக்கப்புறம் விக்னேஷோட கனெக்ட் கிடைச்சிது. குவாலிட்டி அது காம்ப்ரமைஸே கிடையாது. சரி, நான் இன்ஃபினி ஃபோட்டோகிராஃபி புஷ்பா ஃப்ரேம்ஸ் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே இருக்காது. நீங்கள் என்ன சைஸஸில் என்ன மாதிரி கஸ்டமைசபிளாக கேட்குறீங்களோ அதை சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. இன்னொன்று என்னென்னா ஈஸி அப்ரோச், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருப்பார். நீங்கள் எந்த மாதிரி கேட்டாலும் அதை ப்ராப்பராக சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ. குட் மார்னிங். விக்னேஷ் சார்கிட்ட நான் வந்து ஃபோட்டோ வேணும்னு சொல்லி ஈவினிங் ஒரு 8 o'clock தான் சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் ஏன்னா எமர்ஜென்சியாக அந்த ஃபோட்டோ வச்சு சாப்பிட்டு போனோம். அவர்கிட்ட கேட்கும்போது எதுவுமே சொல்ல 8 o'clock சார் எப்படி சார் கேட்கறது என்ன அப்படின்னு எதுவும் தெரியல. ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக சீக்கிரமாக பண்ணி கொடுத்தாரு. கொடுத்த ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது அதையும் சூப்பராக பண்ணி கொடுத்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. உங்களோட சர்வீஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே எடுத்துக்கலாம். தேங்க்யூ. லாஸ்ட் விக்னேஷ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 years தான் தெரியும் அவரு. ஸோ வழக்கமாக காலேஜ் முடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஒரு வேலைக்கு போவாங்க, இல்லை ஒரு எம்என்சியில் போவாங்க, இல்லை ஒரு ஐடி ஒர்க் பண்ணுவார். அவர் இன்ஜினியரிங் கிராஜுவேட். அவர் இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சுட்டு வந்து ஒரு கடையில் உட்காரணும். ஃப்ரேம் ஜாப் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கிளாஸ் கட்டிங் ஒர்க்கு ஆங்கிலம் எல்லா வேலையும் செய்யணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு உட்காந்து ஃப்ரேம் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு. காரணம்னா எனக்கு தொழில் இருக்கிற பக்தி. அவங்க அப்பா பண்ணியிருந்த விஷயம் அது. ஆல்மோஸ்ட் 50 years அவங்க அப்பா நல்லா தெரியும். பழைய தீபா சென்ஸோட அந்த பில்டிங் வச்சிருந்தாரு. ஸோ சொல்ற வேலையை டைமுக்கு முடிச்சு கொடுத்துருவார் விக்னேஷ். அதுதான் அந்த டெடிகேஷன். நானும் நினைச்சேன் ஆக்சுவலாக வந்து புதுசாக வராரு எப்படி பண்ண போறாருன்னு. சொல்லப்போனால் இவர் தனியாக கடை வச்சு தனியாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம நிறைய மேரேஜ்க்குலாம் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து வழக்கமாக ஃப்ரேம் கடை என்னன்னா நம்ம வீட்டில் சாமி படம் இல்லை நம்மளோட இறந்தவங்களோட பெரியவங்க படத்தை தான் நம்ம கூட நினைப்பேன். இது மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி அவர்கிட்ட வாங்கி நம்ம அவங்களுக்கு இது மாதிரி பிஸ்னஸ் கொடுக்கலாம். ஸோ நானும் பிளான் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் சொன்னேன் எனக்கு ஒரு 20 பீஸ் இருந்தால் செஞ்சு கொடுத்துருக்கலாம். கல்யாணத்துக்கு ரொம்ப வந்து தேட வேண்டியதாக இருக்குது. டக்குன்னு வந்து தான் பேக் பண்ணி கொண்டு போயிடலாம். தேங்க்யூ விக்னேஷ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் மேக்ஸிமம் அவரோட ஒர்க் பண்ணுங்க. நான் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பண்ண மாட்டாரு, நல்லா சர்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ கண்டஸ்ட் 3 2 1 go.